ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/7/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மாவில் இருக்கிற கரை நீங்கிறதுக்கு ஒரே வழி யோக பலம்தான். ஸோ அதனால் யோகத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க, தப்பு பண்ணாதீங்க இல்லையா? கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவு யாத்திரையில் களைப்படைஞ்சிடாதீங்கன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதனால் யோக பலத்தின் மூலமாக ஆத்மாவின் கரையை நீக்கணும். கேள்வி: பாபா குழந்தைங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி அடையிறதுக்காக என்ன யுக்தி சொல்கிறாரு? அந்த யுக்தியில் தான் மாயா தடை போட்டுக்கிட்டே இருக்குது. பதில்: நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னு அர்த்தம், ஒரு பாபாவுடைய குழந்தைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள சகோதரன் சகோதரிகள். அதனால் உங்களுக்குள்ள ஒருபோதும் தீய பார்வையே இருக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறார். இருக்கக்கூடாதுன்றதோட இருக்க முடியாது. நீங்கள் உண்மையிலே சகோதரன் சகோதரின்ற அந்த உணர்விலே இருந்தால் எப்படி வரும் தீய பார்வை அல்லது காம பார்வை? ஏன்னா சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் போக முடியாது இல்லை? அதனால தான் பைபிளில் ஆதாமுடைய குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள், பிறகு எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் சிவபாபாவுடைய வழிபடி நடந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையணும். சிவபாபாவுடைய வழியே என்னது? தூய்மை தான். ஆனால் மாயா விட்டுருமா? சாதாரண ஆளாக மாயா நாலா விதத்திலும் தடை போட்டுக்கிட்டே இருக்கும். நாம் சகோதர சகோதரிகள் ஒரு அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறோன்றதே மறக்க வச்சிடுது, மறந்துடுறோம். கவனம் கொடுக்கணும். சகோதரன் சகோதரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ட்டு ஸ்கூலில் பிளேஜ் எடுக்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த உணர்வில் நாள் முழுவதும் இருக்கிறோமா? இல்லை. அந்த பழக்க தோஷம் இங்கேயும் வந்துடக்கூடாது. அதில் கவனம் கொடுக்கணும். என் சகோதரன்கிட்ட பேசிகிட்ருக்கேன், என் சகோதரிகிட்ட பேசுகிறேன், இந்த உணர்வு தான் இருக்கணும். அதையும் கடந்து வெறும் ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த உணர்வுக்கு உயரணும். ஏன்னா அதுதான் இருக்கல உயர்ந்த பார்வைன்னு பாபா சொல்கிறார். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்தோம். ஓம் சாந்தி. இந்த பாட்டுடைய ஒரு வார்த்தை போதும், எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது நமக்குன்னு குழந்தைங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ மட்டும் இல்லை, கல்பமாக கிடைக்கிது. அப்பாவுடைய ஆஸ்தி குழந்தைங்களுக்கு தான், ஆனால் நல்ல குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? தன்னுடைய சகோதரன் சகோதரிகளே இச்சையாக பார்க்குற குழந்தைக்கு எப்படி கொடுப்பாங்க ஆஸ்தியை? எல்லையற்ற ஆஸ்தி பாரதத்துக்கு மட்டும்தான் கிடைக்கிது. இதுவே நமக்கு மெய் சிலிர்க்கணும் இல்லையா? இப்போ மட்டும் இல்லை, மீண்டும் மீண்டும் கிடச்சிக்கிட்டே இருக்குது பாரதத்துக்கு மட்டுமே. சொர்க்கத்தின் ஆஸ்தி இப்போ இல்லை. ஏன்னா இங்கே ராவணன் மூலமாக நரகத்தின் சாபம்தான் கிடைக்கிது. அதனால தான் மனிதர்கள் துக்கம் அடைகிறாங்க. ஏன்னா சாபம் மனிதனுக்கு துக்கத்தை தானே கொடுக்கும். பாபா தான் வரம் கொடுக்கிறார், அதாவது ஆஸ்தியை கொடுக்கிறார். அதன் மூலம் சுகம் கிடைக்கிது. ஆஸ்தியின் மூலம் எல்லையற்ற நிராகார தந்தை பாபா, எல்லையற்ற சாக்கார தந்தை பிரஜாபிதா பிரம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம் இல்லை? நிராகார தந்தை ஒரு சிவபாபா தான். எல்லையற்ற சாக்கார தந்தை ஒரு பிரஜாபிதா பிரம்மா தான். இதோடைய நினைவு பாருங்கள். அங்கேயுமே முஸ்லீம் மதத்துலையுமே அல்லாவை தவிர வேறொருவர் இல்லை. அடுத்தது முகமது நபி தான் கடைசி நபின்னு வந்துட்டாங்க. இங்கே கடைசி நபிலும் இல்லை, இவர் ஒருத்தர் உடம்புல தான் வரார். மற்றபடி நபி தூதர்னு பார்த்தா நம்ம எல்லோருமே தான். காந்தியை கூட பாபு, அதாவது அப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவர் ஒன்றும் மனித சிருஷ்டிக்கு அப்பா கிடையாது. முழு உலகத்துக்கும் அப்பா சிவத்தந்தை தான். அந்த சிவத்தந்தையுடைய நேரடி குழந்தையாக இருக்கிறோம். நமக்கு
ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக தான் சிவபாபா தன்னுடையவராக நம்மளை ஆக்கி இருக்கிறார். மதுபன் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம அப்பாவை சந்திக்கிறதுக்காக. ஆனால் நம்ம அப்பாவுக்கு உடம்பு கிடையாது, நிராகாரர். அதனால தான் எப்படி உடம்பு இல்லாத அப்பாவை சந்திப்பீங்க, புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அதனால தான் பாப் தாதான்னு சொல்கிறோம் இல்லையா? இவர் மூலமாக அவரை சந்திக்கிறோம். பிரம்மா தாதா உடலில் சிவபாபா வரார். ஸோ 2 பேரும் இணைஞ்சிருக்கனால பாப் தாதா. சிவபாபா மேலும் பிரம்மா தாதா. தாதா வேறு, பாபா வேறு. ஒரே உடம்புல இருந்தால் கூட 2 பேரும் வேறு வேறு. சிவபாபா நிராகாரர், எல்லாருக்கும் தந்தை. அதே மாதிரி பிரம்மா பாபா எல்லோருக்கும் மூத்த சகோதரர், தந்தை கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஆஸ்தி எங்கேருந்து கிடைக்கும்? அண்ணங்கிட்ட இருந்தால் கிடைக்கும், அப்பா கிட்ட இருந்தால் தான் கிடைக்கும், நிராகார தந்தை கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஸோ எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து நமக்கு இப்போ ஆஸ்தி கிடைக்கிது. தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பார் இல்லையா? சத்தியுகத்தில் எந்த மனுஷனுக்கும் துக்கம் இருக்கவே முடியாது. ஏன்னா அது பேரே சொர்க்கம். சொர்க்கத்தில் எப்படி துக்கம் இருக்கும்? அந்த சொர்க்கத்தை கடவுள் சிவபாபா தான் ஸ்தாபனை பண்ணுறார். அந்த சொர்க்கமாக இருந்தது இதே பாரத பூமி, பழமையான பாரத பூமி. ஸோ ரொம்ப ரொம்ப பழமையானதும் இதே பாரத பூமி தான். முற்றிலும் புதியதாக இருந்ததும் பாரத பூமி தான். சூப்பர் இல்லை? ஸோ இப்போ ரொம்ப பழசாக இருக்குது, ஆனால் இதுதான் முற்றிலும் புதியதாகவும் இருந்தது. இப்போ முற்றிலும் பழசாயிடுச்சு. சத்தியுகம் கலியுகம் ரெண்டுமே பாரதத்தில் தான் சொல்கிறாங்க. சத்தியுகன்றது புதிய உலகம், கலியுகன்றது பழைய உலகம். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. இப்போ நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இவங்க இந்த ஆஸ்தியை எப்படி அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். எப்படி இந்த பூஜைக்கு தகுந்த நிலையை அடைஞ்சாங்கன்ட்டு, எப்போ இவங்க ராஜ்யம் செஞ்சாங்கன்னு தெரியும். யார் மூலமாக இவங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிது, இது எல்லாமே இப்போ நம்முடைய புத்தியில் வருது இல்லை? லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, அந்த ராஜ்யம் எப்போ கிடைச்சிது, யார் மூலமாக கிடைச்சதுன்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போனீங்கன்னா இதை பற்றிய சிந்தனையெல்லாம் வராது. நீங்கள் பாட்டுக்கு மாலையை உருட்டிகிட்டு இருப்பீங்க. அவங்களுடைய அறிமுகம் ஒன்றுமே தெரியாது. இப்போ கூட உங்களுடைய புத்தியில் இது வரிசைக்கிரமமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த புன்னகை, ஒரு புன்சிரிப்பு வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி இந்த பலனை அடைஞ்சாங்கன்ட்டு. இதே சங்கமிகத்தில் தான் அடைஞ்சிருக்கிறாங்க, இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சங்கமிகத்தில் தான் பழைய உலகம் புது உலகமாக மாறுது. சங்கமிகத்தில் தான் தந்தை ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ஸோ பல ஜென்மத்தின் கடைசி ஜென்மத்திலும் கடைசி காலகட்டத்தில் தான் இவர் பிரம்மா ஆகிறார். அதாவது இவர் உடம்புக்குள்ளே சிவபாபா பிரவேசமாகி இவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். ஸோ பிரம்மா மூலமாக தான் விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகுது. ஆனால் ஸ்தாபனை பண்ணுறவர் சிவபாபா பிரம்மா மூலமாக. இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் அதற்கு முந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக பிரம்மா சரஸ்வதியாக இருந்தாங்க. ஸோ பிரம்மாவும் பிராமணர் தான், பிராமணிகளும் இருந்திருப்பாங்க. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா? அப்போ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பிரஜாபிதா இருந்திருப்பார். அந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்துக்கு போகிறதுக்காகத்தான் நாம் இப்போ முயற்சி பண்ணுறோம். ஸோ முந்தைய கல்பத்தில் யார் முயற்சி செஞ்சாங்கன்றதை இப்போ நம்ம சாட்சியாக பார்க்குறோம் இல்லை? இங்கே பக்காவாக ஆகிட்டு இருக்கிறவங்களும் முந்தைய ஜென்மத்திலையும் அப்படி தான் இருந்தாங்க. ஒன்று ராஜ குடும்பம், மற்றதெல்லாம் பிரஜை குடும்பம்.
ஸோ பிரஜையிலும் சிலர் பணக்காரர்களாக இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ராஜாக்களில் கூட அதே மாதிரி சிலர் ரொம்ப பணக்கார ராஜாக்களாக இருப்பாங்க, சிலர் குறைவான பணக்காரர்களாக இருப்பாங்க. நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போய் இவங்க எப்படி இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்கன்னு புரிய வைக்கலாம். இப்போ அவங்க மறுபடியும் அந்த ராஜ்யபாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா? ஸோ அம்பா யார் அது கூட அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இவங்க தான் ஜெகதம்பான்னு நீங்கள் சொல்ல முடியும். முந்தைய கல்பத்தில் கூட ஜெகதம்பா ஜெகத்பிதா இருந்தாங்க, அவங்களுடைய குழந்தைகளாக நாம் இருந்தோம். சங்கமயுகத்தில் தான் பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ஸோ அந்த ஜெகதம்பா ஜெகத்பிதா அவருடைய குழந்தைங்க எல்லோருக்கும் பாபா சங்கமயுகத்தில் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ஸோ ஜெகதம்பாவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லோரையும் இங்கே உட்கார வைக்க முடியாது, இல்லை இடம் பத்தாது. இப்போ உங்களுக்கு ஞானம்ங்கிற 3வது கண் கிடச்சிருக்குது. ஏன்னா பாபா ஞான கடலாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஞானத்தை தானே கொடுப்பார். ஸோ அவரை நம்ம மனுஷனும் சொல்ல முடியாது, தேவதைனும் சொல்ல முடியாது. மனிதன்னா நரகத்தில் வாழ்பவன், தேவதைனா சொர்க்கத்தில் வாழ்பவன். ஸோ ரெண்டு இடத்தை சார்ந்தவரும் அவர் கிடையாது. அதனால தான் அவரை நாம் பரமாத்மான்னு சொல்கிறோம். சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டவர். சுகம் நிரம்பிய சொர்க்கத்திலும் இல்லை, துக்கம் நிரம்பிய நரகத்திலும் அவர் கிடையாது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாறு உங்களால் சொல்ல முடியும். அதேமாதிரி ராமருடைய வாழ்க்கை வரலாறு கூட நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா சந்திரவம்ச குலம் கூட இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பிரம்மா மூலமாக பிராமணர்களுடைய தர்மம் கூட இப்பயே தான் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இல்லை 3 வம்சமும் இப்பயே தான் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பிரம்மாவுடைய பேர் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது பாருங்கள். பிரம்மா மூலமாக பாபா பிராமணர்களை தான் படைக்கிறார். இல்லை நேரடியாக பிராமணர்களை படைக்கிறாரு, அவங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுத்து அடுத்த 2 குலத்தின் ஸ்தாபனையும் இப்போவே நடக்குது. ஸோ அப்போ பிரம்மா மூலமாக கடவுளுடைய படைப்பு நடக்குது. அந்த படைப்பே பிராமணர்கள்னால் எவ்வளோ உயர்ந்தவர்கள் இல்லையா? ஸோ நீங்கள் பிரம்மகுமாரி ஆகியிருக்கிறீங்க. அதனால் நாம் எல்லோருமே ஒரு தந்தையுடைய குழந்தைங்க, சகோதரன் சகோதரிகள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றவங்க சும்மா பேரளவுக்கு சொல்லுவாங்க சகோதரன் சகோதரின், ஆனால் உண்மையிலே நம்ம சகோதரன் சகோதரின்னு நமக்கு தான் தெரியும், கடவுளுடைய குழந்தை ஆனதுனால. ஸோ அப்போ நம்மளுடைய பார்வை தீமையாகவே இருக்க முடியாது. சகோதரன் சகோதரி விகாரத்தில் போக முடியாது. பாபா தான் இந்த யுக்தியை உருவாக்கினார் இல்லையா? இப்போ ஒரு சில பசங்க பெண்கள் கிட்ட பேசும்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி அப்படியே தடுமாறுவாங்க, ஏன்னா அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால. ஆனால் அப்படி இருக்கிறவங்க கூட தன்னுடைய தங்கச்சிக்கிட்டேயோ அக்கா கிட்டேயோ பேசும்போது அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸை பார்த்து தான் பேசுவான், ஏன்னா அங்கே எந்த ஈர்ப்பும் இருக்காது, சலனம் ஆகாது. அந்த மாதிரி நாம் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த சகோதரின்ற அந்த உணர்வும் இருக்கணும், ஆத்மாவிலையும் கவனம் இருக்கணும். ஸோ அதான் பாபா சொல்கிறார், சகோதரன் சகோதரின்னு தெரிஞ்ச பிறகு பார்வை தீமையாக முடியாது, சகோதரன் சகோதரி விகாரத்தில் போக முடியாதுன்றார். பாபா தான் இந்த யுக்தியை உருவாக்கி இருக்கிறார். நாடகப்படி நாம் இப்போ பிரம்மா குமாரியாக ஆகியிருக்கிறோம். உண்மையிலே முழு உலகமும் பிரம்மகுமாரிகள் தான். ஆனால் இதை அவங்க தெரிஞ்சிக்கல, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எல்லாருமே கடவுளுக்கு குழந்தை தானே. நம்ம சிவபாபா வழியில் போய் எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோம் அவர் வழிபடி நடந்து. ஆனால் அடைய விட்டுருமா மாயா? அது என்ன குறைஞ்சதா? அதனால் நாலாபுரமும் தடை போடுது. நாம் சகோதரன் சகோதரி ஒரு தந்தையுடைய குழந்தைன்றதே மறந்துடுறோம். மீண்டும் மீண்டும் அந்த கலியுகத்தின் ருசியை எடுத்துகிட்டு வந்துடுது.
ஏன்னா அதுக்கு 63 ஜென்மம் பழக்கமாக ஆயிடுச்சு இல்லையா. சத்தியுகத்தில் ஒரே தர்மம் தான் இருந்துச்சு. மற்ற எல்லா தர்மங்களும் இப்போ அழிஞ்சிடும் இல்லையா. சத்தியுகம் வரப்போதுனால இப்போ அழிஞ்சிடும்னு புரிஞ்சுக்கலாம். இது புது விஷயமும் கிடையாது. ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இதே சக்கரம் இதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்குது இல்லையா. 4 டேட்டு எல்லாமே பாபா எழுதியிருக்கிறார். நம்ம சிவபாபா கிட்டேருந்து இந்த யுக்தியை ஃபாலோ பண்ணி தான் சகோதரன் சகோதரி அப்படின்ற யுக்தியை ஃபாலோ பண்ணி தூய்மையாகித்தான் ஆஸ்தியை அடையிறோம் அப்படிங்கிறது புத்தியில் இருக்கணும் இல்லையா. சகோதரன் சகோதரின்ற உணர்வு இருந்தால் தான் ஆஸ்தி. வேறு உணர்வு வந்தால் ஆஸ்தி இழக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ லட்சியமே இங்கே சகோதரன் சகோதரின்ற உணர்வை எடுத்துகிட்டு வர்றது தான் கரெக்டாக சொல்லணுன்னா இல்லையா. ஆத்ம உணர்வுக்கு வர வைக்கிறதெல்லாம் அதுக்கு தான். பாபாவை நினைவு செஞ்சு பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தியை அடையணும். ஸோ நினைவு செய்வதன் மூலமாக யோக பலம் அதிகரிக்கும், யோக பலத்தின் மூலமாக பாவம் நீங்கும். அதனால் இதில் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது இல்லையா. கோபப்பட்டால் யோக பலம் போயிடுச்சு, யோகத்தின் புண்ணியம் போயிடுச்சுன்னு பக்தி மார்க்கத்தின் புராண கதைகளே சொல்லுவாங்க. ஆனால் அதை விட மிக கொடியது காமம். அப்போ புரிஞ்சுக்கணும். அதுதான் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, யோக பலத்தை இழந்துடக்கூடாது. ஸோ இதுக்காக தான் நமக்கு ஞானம் முரளி கிடைக்குது. ஸோ பாபா சொல்கிற விஷயங்களில் நிச்சய புத்தி உறுதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் போகலாம். முரளி கிடைக்கலன்னா கூட புத்தியில் நம்ம பாபாவுடைய குழந்தைங்க ஆகிட்டோன்னு இருக்குது தானே. அப்போ கவலைப்படுத்தலை. இது இந்த நிச்சய புத்தி இருக்கணும். நான் கடவுளுடைய குழந்தை எல்லோரும் என் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிடுச்சின்னு பாபா புரிய வைக்கிறார். அதை சதோபிரதானமாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா சொல்கிறாரு, என் நினைவில் மட்டும் இருங்க, அப்போ தான் சதோபிரதானம் ஆவீங்க. ஸோ இந்த மகா மந்திரத்தை பாபாவை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது இல்லையா. உடலற்ற என் ஒருவனை உடலற்ற ஆத்மாவாக உங்களை உணர்ந்து நினைங்கன்னு வேறு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறாங்களா? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நினைவு பலத்தினால தான் நீங்கள் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆக முடியும்னு பாபா சொல்கிறார், ஆகணும்னு பாபா சொல்கிறார். ஆனால் இது யாருடைய புத்தியிலும் பதிய மாட்டேங்குது இந்த வார்த்தை. நினைவு எவ்வளவு முக்கியம், சதோ பிரதானம் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறோன்றதை டக்குன்னு மறந்துடுறோம். கண்டிப்பாக முந்தைய கல்பத்திலும் இதே வார்த்தையைத்தான் பாபா சொன்னார். தேகம் சம்பந்தப்பட்ட எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு உங்களை ஆத்மான நினைவு செய்யுங்கன்னு பாபா சொன்னார். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே தேக சம்பந்தப்பட்ட தர்மங்கள் தானே. எல்லோருக்கும் தந்தை ஒருத்தர் தான். எல்லா ஆத்மாக்களுமே அந்த ஒரு தந்தையைத்தான் கூப்பிடுறாங்க. ஸோ போப்பாண்டவர் கூட அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கிறார். ஹே கடவுளே, தந்தையே கருணை காட்டுங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மனிதர்கள்கிட்ட இருக்கிற கோபமான புத்தியை திருத்துங்க, அப்போ தான் இவங்களுக்குள்ளே சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லோருமே அந்த ஒரு பாபாவைத்தானே நினைவு செய்கிறாங்க, மற்ற யாரையும் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா மற்றவர்களால் இது முடியாது எல்லோரையும் திருத்துறது. அதனால் சிவபாபாவை தான் கூப்பிடுறாங்க, வந்து பதிதர்களை பாவனமாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாவனம்னா தூய்மை, பதிதர்கள்னால் அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குங்க. தூய்மையான பிறகு இந்த சீச்சி ராவண உலகத்தில் நாம் இருக்க மாட்டோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு புத்தம் புதிய உலகம் வேணும் இல்லையா? ஏன்னா நாம் தூய்மை ஆகிட்டோம் இல்லையா? இப்போ குளிச்சுட்டு வந்து யாராவது சாக்கடையில் போய் கால் வைப்பாங்களா? அது மாதிரி இது சாக்கடை கலியுகம். ஆத்மா குளிச்சுட்டு தூய்மையாக வருது. அப்போ அதுக்காகவே புத்தம் புதிய உலகம் வேணும். அதுக்காக தான் கலியுகம் மாதிரி சத்தியுகம் வருது. ஆனால் இதை கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு டாக்டர் வந்திருந்தாராம். அவர்
கலியுகத்தில் கலியுகம் தானே நடக்கும் அப்படின்னு சொன்னாராம். பாபா சொல்கிறாரு, எப்போவுமே கலியுகத்திலேயே இருக்கணுமா? அது எப்படி இருக்க முடியும்? சதா காலமும் கலியுகமே நடக்குமா? அவ்வளோ நல்லா இருக்குதா கலியுகம், எப்போவுமே கலியுகமாகவே இருக்கிறதுக்கு? அப்போ புரிஞ்சிக்கிறதே கிடையாது இல்லையா? விகாரத்தை விடுங்கன்னா இது கலியுகத்து பழக்கம், விகாரத்தை விடுனா கலியுகத்தில் தானே இருக்கிறோம், அப்போ கலியுகம் தானே, கலியுகத்தின் பழக்கம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் சும்மா பாவனையோடு இருக்கிறதுனால அவங்கள அழைச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு புரியலைன்னா கூட வேறு யாராவது வருவாங்க, ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுனால கொஞ்சமாவது வருமானம் கிடைக்கும், நாம் சொர்க்கத்தில் வந்துடுவோம். பாபா கிட்ட கொஞ்சமாவது ஞானம் கேட்டால் அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்தை படைக்கிற கடவுள் தந்தை உங்கள் முன்னாடி, சரி, சொர்க்கத்தை படைக்கிற கடவுள் முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டீங்க இல்லையா? கடவுள் முன்னாடி உட்காந்துட்டா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. நான் அனைவருக்கும் தந்தை இல்லையா அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். சிவபாபா எப்படி வராரு அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது. அவர் எப்படி வர முடியும் அப்படின்றாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, ஆத்மாவே வரும்போது நான் ஏன் வர முடியாது? ஆத்மாவால் பண்ண முடிகிற விஷயம் கூட பரமாத்மாவால் பண்ண முடியாத? ஆத்மா ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புல வர முடியும்னும் பொழுது நான் வர முடியாதான்னு பாபா கேட்குறாரு. அப்படி இல்லைன்னா நான் எப்படி தான் வர்றது? சிவஜெயந்தி கொண்டாடுறீங்கல்ல, பத்தித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்றீங்கல்ல, அழுக்கான நிலையிலேருந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்றாங்களே. ஸோ அதனால் நான் பாரதத்தில் தான் வரேன். கல்பமாக இதே பாரதத்தில் சங்கம யுகத்தில் மட்டும்தான் நான் வரேன்றார். ஒரே ஒரு முறை தான் நான் வரேன். நீங்கள் எப்போ 84 ஜென்மம் எடுத்து முடிக்கிறீங்களோ அப்போ தான் நான் வரேன்றார். ஸோ இப்போ பாபா வந்துட்டார், நமக்கு ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இல்லை, அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட அசையக்கூடாது. அதற்கேற்ற மாதிரி உங்கள் நடத்தையும் இருக்கணும். ஆஸ்தியை, முழு ஆஸ்தி அடையிற மாதிரி நடத்தை இருக்கணும். பாபா சொல்கிறார், என்னுடைய தொழிலே இந்த பழைய உலகத்தை மாற்றி புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறது தான். அதனால தான் புது உலக ஸ்தாபனை பழைய உலகத்தின் அழிவு அப்படின்னு பாடப்படுது. ஸோ பிறகு நீங்கள் இதை பாலனை செய்கிறீங்க இல்லை? ஸ்தாபனை, அழிவு, பாலனை மூணும் கடவுள் பண்ணுறார். இப்போ நமக்கு ஒளி கிடச்சிடுச்சு, அதாவது வழி கிடச்சிடுச்சு, வெளிச்சம் கிடச்சிடுச்சு. காளி கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது பொய்யான படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அம்மா என்ன அப்படியா இருக்கிறாங்க? உண்மையிலே ஜெகதம்பா தானே காளி, அப்படி பயங்கரமான ரூபத்திலலாம் கிடையாதுல்ல. வங்காளத்தில் காளிக்கு முன்னாடி பலி கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் மனிதனையே பலி கொடுத்தாங்க, நரபலி. ஒன்றுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஜெகதம்பா கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. எப்போவுமே திருவிழா மாதிரி இருக்குமா. ஆனால் சின்ன மூர்த்தி தான் வைக்கப்பட்டு இருக்குது. இல்லை, வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா சிலைகள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ கூட்டம் வரும். ஜெகதம்பான்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஜெகதம்பான்னு ஒருத்தர் இருக்கணும் தானே. அதனால தானே அவங்களுடைய நினைவார்த்தமாக அந்த சிலை இருக்குது. சிந்தியில் கூட காளி கோயிலை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க? ஒரு முறை கோட்டையில் அணுகுண்டு வெடிச்சு தான், அதனால் கோட்டையே உடஞ்சிடுச்சான். அப்போ ஒரு துறவி சொன்னாராம், காளிக்கு கோபம் வந்துடுச்சுன்ட்டு. அதனால் உடனே அங்கே காளி கோயிலை கட்டிட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? காளினா யாருன்னு யாருக்கும் தெரியறதில்லைன்னு தான் அர்த்தம். இப்போ கூட முருகன்னா யாருன்னு தெரியாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இப்போ ஞானம் கிடச்சிடுச்சு. அப்படி ஒரு விஷயமே கிடையாது, காளி கோபப்படுற விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? கடவுள்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது அப்படின்னு
உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டால் முயற்சி பண்ணணும். இல்லை, புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த ஆஸ்தி அடையிறதுக்கு முயற்சியும் பண்ணணும். ஸோ எப்போ குமார் குமாரி திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் முதல் நம்பர் துக்கமே ஆரம்பமாகுது இல்லையா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆண்களும் பெண்களும் ஜாலியாக இருப்பாங்க. அது எத்தனை வயசானாலும், கல்யாணமே ஆகாமல் இருந்தாலே வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் சமுதாயம் தான் பயமுறுத்தும், ஐயோ நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, கல்யாணம் ஆனால் இன்னுமே துக்கம் அதிகமாக தான் இருக்கும். ஐயோ நம்ம போய்ட்டு அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிறதுனோ. தனியாக இருந்தால் அந்த பயமும் இருக்காது. உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கணுன்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? ராவண ராஜ்யத்தை பார்த்தா அதே மாதிரி உங்களை மாற சொல்லும். அதுக்காக தான் பாபா ராவண ராஜ்யத்தை பார்க்காதீங்க, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்கன்றார். ஏன்னா இப்போ ராவண ராஜ்யமே அழிய போகுதுன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த சங்கமயுகத்திலே உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். அதை மீறும்பொழுது தான் மாட்டிக்கிறது. ஸோ குடும்பத்தில் இந்த விகார செயல்கள் தான் நடக்குது. காமம், பற்று, கோபம் எல்லாமே. ஸோ தேவி தேவதைகளுக்காக இதெல்லாம் பாடுறாங்க. ஏதோ தேவதைகள் கோபத்தில் விழுந்த மாதிரியும் தேவதைகள் காமத்தில் விழுந்த மாதிரியும் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கிருஷ்ணரை பார்த்து எப்படியெல்லாம் பாடியிருக்கிறாங்க. உன் மோக நிலை கூட யோக நிலை போல் இருக்கும் ஆலையிலோன்னு பாடுறாங்க. உண்மையிலே தேவி தேவதைகள் நிர்விகாரிகளாக இருந்தாங்க. அப்படி அவங்கள யார் மாற்றினாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அவங்கள நிர்விகாரிகளாக மாற்றினவர் தான் கடவுள். தேவதைகள் கடவுள் கிடையாது. சத்யுகங்கிறது சம்பூர்ண நிர்விகார உலகம் இல்லை, முழுமையான நிர்விகார உலகம். விகாரம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகம் அது. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயும் ஏதோ விகாரிகளாக இருந்ததாக காட்டிடுறாங்க. இந்திரன் காமத்தில் விழுந்தார் அப்படி இப்படின்னு காட்டிடுறாங்க. ஆனால் அதுவும் நிர்விகார உலகம் இல்லை. விகார உலகத்துக்கும் நிர்விகார உலகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது கூட யாருடைய புத்தியிலையும் வர்றது கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் மனிதர்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு தர்மம் தான் இருக்கும். பிறகு தான் மனிதர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகுது, தர்மங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகுது. சக்கரம் கூட முழுசாக சுற்றணும் இல்லையா? அப்போ தான் நம்ம முழு உலகம் சுற்றி வந்தாருன்னு சொல்ல முடியும். சூப்பர் இல்லையா? முருகன் முழு உலகத்தை சுற்றி வந்ததுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் வருது. முழு உலகன்றது டைமை வச்சு, அந்த 84 பிறவையும் சுற்றி வர்றது தான் முழு உலகத்தையும் சுற்றி வர்றது. சமுத்திரத்தை போய் சுற்றிட்டு வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சத்யுகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த பூமியில் கொஞ்சம் தான் பயன்படுத்தப்படுது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், மனித உலகம் முடிவடைய போகுது. மேலே இருக்கிற கொஞ்சம் ஆத்மாக்கள் கூட கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் எப்போ முடிஞ்சிடுச்சோ அப்போ நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிடுவீங்க. இல்லை, நம்ம கர்மாதீத்த நிலையை அடையும் போது புரிஞ்சுக்கலாம் எல்லோரும் வந்துட்டாங்கன்ட்டு. ஏன்னா அப்போ தானே நாம் போக முடியும். கர்மாதீத்த நிலை அடைஞ்சு தான் போக முடியும் இல்லையா? அப்போ தான் ஆத்மாக்கள் இந்த உடம்பை விட்டு போக வேண்டி வரும். ஸோ கர்மாதீத்த நிலை அடைஞ்சு போனால் தான் துக்கம் இல்லாமல் போக முடியும். ஸோ அங்கேருந்து வந்தோடனே இங்கேருந்து போக வேண்டியது ஸ்டார்ட் ஆகிடும். அதான் பாபா சொல்கிறார், அவங்க அங்கேருந்து வருவதும் நீங்கள் இங்கேருந்து போகிறதும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. ஸோ இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நாம் முதல்ல அங்கே போக வேண்டி இருக்கும். நாம் போனதும் இங்கே யாரும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகுது. சமல்ல, அப்போ தேவதைகளுக்காகவே உலகம் இயங்கின மாதிரி இருக்குல்ல. நம்ம போனோடனே உலக அழிவு வந்துடுது. இது விரிவான விஷயம். நீங்கள் பபுல்நாத்தை, அதாவது முள்ளிலிருந்து மலராக்குபவர்னு அர்த்தம். பபுல்நாத்னா
அவரை நினைவு செய்யுங்கன்ட்டு மீண்டும் பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார். இல்லை, முள்ளிலிருந்து மலராக்குறவர் சிவபாபா தான். ஸோ சிவபாபாவை நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு லாபம். இல்லை, பாபாவை நினைக்கிறதுனால யாருக்கு லாபம்? நமக்கு தானே லாபம். இந்த சரித்திர பூகோளத்தை மனிதர்கள் படிக்கிறாங்க. அதே மாதிரி சயின்ஸ் மூலமாக ரொம்ப தூரமாக போகிறாங்க. சந்திரனுக்கு போகிறாங்க, மார்ஸுக்கு போகிறாங்க. பாபா சொல்கிறார், இது எல்லாமே விஞ்ஞானத்தின் கர்வம். எல்லைக்கே போகிறாங்க. சந்திரனில் யாராவது நிற்க முடியுமா ஃபஸ்ட்டு? ஆனால் நீங்கள் சூரியன் சந்திரனை எல்லாம் கடந்து போகிறீங்க. அப்படி போகிறதுக்கான ஞானம் உங்கள் புத்தியில் தான் இருக்குது. அது எந்த சயின்டிஸ்டாலையும் போக முடியாது. ஒரு செகண்டில் போகிறோம். ஸோ நாடகப்படி பாபா இதையெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். நான் உங்களை அழுக்கான நிலையிலேருந்து தூய்மையான நிலைக்கு உயர்த்துறேன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா என்னுடைய பாகமே இது தான் இல்லையா? அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்கிறது தான் என்னுடைய பார்ட்டுன்னு பாபா சொல்கிறார். அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் கூட என்னுடைய பார்ட்டு இருக்குது. இது நாடகம் தானே. நீங்கள் எப்படி நடிக்கிறீங்களோ நானும் நடிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். என்னுடைய வேலை உங்களை அழுக்கான நிலையிலிருந்து தூய்மையாக்கிறது. ஸோ பாபா செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் புகழ் இருக்குது இல்லையா? இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ஆக்சுவலாக யார் என்ன செய்தாலுமே புகழ் இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுக்கு கூட பாருங்கள் எவ்வளோ புகழ் பாடுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இவர்களை தகுதியுடையவர்களாக யார் ஆக்குனாங்க? ஏன்னா அவங்க சுகதாமத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க லக்ஷ்மி நாராயணன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் எத்தனை விதமான துக்கங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி யாராவது இறக்குறாங்க, சண்டை நடக்குது, கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும் ஏதாவது நோய் வந்துடுது. இப்போ எப்படி பார்த்தாலும் துக்கம்தான் இல்லையா? பணக்காரர்கள்கிட்டையும் துக்கம்தான் இருக்குது, ஏழைகள்கிட்டையும் துக்கம்தான் இருக்குது. சண்டை வந்தால் துக்கம், நோய் வந்தால் துக்கம், இறந்தால் துக்கம். பாருங்கள், பிர்லா கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, ஆனால் அதுக்காக அவர்கிட்ட எந்த துக்கமும் இல்லைன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்கும் கண்டிப்பாக துக்கம் இருக்குது. இப்போ இந்த செல்வம் எல்லாமே மண்ணோட மண்ணாக போகுது. அதனால் பாபாவை நினைப்பதில் மட்டுமே நமக்கு நன்மைன்னு பாபா சொல்கிறார். ஸோ அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, கர்மாதித்த நிலை அடைஞ்சு வீட்டுக்கு திரும்பி போகணும். ஆனால் எப்போ எல்லா ஆத்மாக்களும் மேலேருந்து வர்றது நிற்குதோ அப்போ தான் நீங்கள் போக முடியும். கர்மாதித்த நிலை அடைஞ்சு நமக்கு ஞான ஒளி கிடச்சிருக்குது. அதனால் நிச்சய புத்தியாகி பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும். எங்கே இருந்தாலும் நினைவின் பலத்தினால ஆத்மாவை தமோ பிரதான நிலையிலேருந்து சதோ பிரதான நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். வரதானம், சுயமரியாதையில் நிலைச்சிருந்து உலகத்தினர்கிட்ட இருந்து மரியாதை பெறக்கூடிய தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். சுயமரியாதையில் நிலைத்திருந்து உலகத்தவரிடமிருந்து மரியாதை பெறக்கூடிய தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த படிப்புடைய முக்கியமான லட்சியமே தேக அபிமானத்திலேருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆகிறது தான் இல்லையா? ஆத்ம அபிமானி ஆகிறது தான் இந்த படிப்புடைய லட்சியமே. சரி, அப்போ தேகாபிமானத்திலேருந்து விடுபடுறதுக்கான விதி என்ன தெரியுமா? சதா சுயமரியாதையில் நிலச்சிருக்கிறது. ஸ்வமான் இல்லையா? நான் அன்பான ஆத்மா, நான் ஆத்மான்றதே சுயமரியாதை தான் இல்லையா? வெளி உலக சுயமரியாதை கிடையாது. இது வேறு அர்த்தம். ஆத்மாவுடைய உண்மையான சுயமரியாதை அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, தூய்மையான ஆத்மா. இந்த மாதிரி விஷயங்கள் சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ சங்கமேகத்துக்கும் வருங்கால
வருங்காலத்திற்கும் நிறைய விதமான சுயமரியாதைகள் ஸ்வமான்கள் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஸ்வமானில் எப்போவுமே நிலைச்சிருக்கணும். அப்போ தேக அபிமானம் நீங்கிக்கிட்டே போகும். யார் விகாரத்தை வெல்வதற்கும் அதுதான் வழி. யார் அதே மாதிரி யோகத்திலே நிலைச்சிருக்கிறதுக்கும் ஸ்வமானிலே இருக்கிறது தான் வழி. ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாலே பாபா நினைவு வந்துடும். யார் சுயமரியாதையில் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானாகவே மரியாதை கிடைக்கும். சதா சுயமரியாதையில் இருக்கிறவங்க தான் உலக மகாராஜா ஆவாங்க. அப்போ உலகமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்குது இல்லையா? இப்போ சுயமரியாதையில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு உலகமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்குது. அப்புறம் பக்தி மார்க்கத்திலும் அவங்களுக்கு பூஜை எல்லாம் நடக்குது, மரியாதை கிடைக்குது. ஸ்லோகன்: சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை யார் மோல்டு செஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான கோல்டுன்றார் இல்லையா? அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிறவங்க தான் சொக்கத்தங்கம்னு பாபா சொல்கிறார். அவ்யக்தேஸ்வரா ஜுவாலஸ்வரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்க. பாபா சொல்கிறாரு, இப்போ பயமற்ற ஜுவாலாமுகி ஆகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள்ளே இருக்கிற தமோ குணத்தை பஸ்பம் செய்யுங்க. தபஸ்யா அதாவது ஜுவாலஸ்வரூப நினைவு மூலம்தான் மாயா அல்லது இயற்கையின் பயங்கர ரூபம் குளிர்ச்சி அடையும். உங்கள் மூன்றாவது கண் ஜுவாலாமுகி அப்படிங்கிற நேத்திரம் மாயாவை சக்தியற்றதாக ஆக்கிவிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ ஜுவாலாமுகி அப்படின்னால ஆத்ம அபிமானியாகி பாபா நினைவில் நிரந்தரமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தமோ குணமும் அழிஞ்சிடும், மற்ற ஆத்மாக்களுக்குள்ளே இருக்கிற தமோ குணமும் அழிஞ்சிடும், இயற்கையில் இருக்கிற தமோ குணமும் அழிஞ்சிடும். ஸோ அதை தான் தபஸ்யா அல்லது ஜுவாலா ஸ்வரூப நினைவுன்னு சொல்கிறது. இதன் மூலமாக மாயாவின் பயங்கர ரூபம் இருக்குது பாருங்கள். காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அல்லது இயற்கையின் பயங்கர ரூபம், இயற்கை சீற்றம், இது எல்லாமே குளிர்ச்சி பெறுன்றார் ஜுவாலா ஸ்வரூப நினைவின் மூலமாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மூணாவது கண்ணை திறந்து வச்சுருக்கணும். அந்த மூணாவது கண்ணே ஜுவாலாமுகி கண்ணுன்னு தான் சொல்கிறார் இல்லையா? நான் ஆத்மான்றது உங்கள் கண்ணில் தெரியணும், கொழுந்து விட்டு எரியணும். ஆத்ம உணர்வு இல்லையா? ஸோ பிறரை பார்த்தாலும் ஆத்மா தான் கண்ணுக்கு தெரியணும், உடம்பே தெரியக்கூடாது. உடம்பு தெரிஞ்சால் தானே மாயா வர்றதுக்கு. இப்போ உடம்பே தெரியலன்னா மாயா சக்தியற்றதாக ஆகிடுது இல்லை? அதனால தான் சிவபெருமான் கண்ணை திறந்தார், மன்மதன் எரிஞ்சிட்டார். ஏன்னா மன்மதன் காமத்தின் கடவுள், இவர் கண்ணை திறந்து ஆத்மாவை தான் பார்க்குறாரு. அப்போ எப்படி காமம் வந்து அட்டாக் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி நாமளும் மாயாவை சக்தியற்றதாக ஆக்கணும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.